என்னையா போலீஸ் ஆபீசர் நீங்களா? ஒருத்தரை கத்திய வச்சு குத்திட்டு இருக்காங்க, நீங்களா சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எதுக்குயா உங்களுக்கு யூனிஃபார்ம்? போய் போய் புடவை கட்டிக்கோங்க போங்க. ஐயோ ரொம்ப சூடா இருக்காங்களே. யோ நான் கேட்டனா? எனக்கு எடுத்துக்க தெரியும். இது யாரு செஞ்சது? அவங்கெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க மேடம். ஜவஹர் பாபு. ஜவஹர் பாபுவா? யார் அது? வாடா தம்பி. என்ன சட்டையில ஒரே ரத்தமா இருக்கு? அடுத்தவன் ரத்தம் தான் என் சட்டையில இருக்கும். என் ரத்தமே இருக்குமாக்கா. இத பார்த்து பயப்படாத, நம்புக்கா. என்னக்கா வாசனை தூக்கலாகுதே? இல்ல மாமாக்கு பிடிக்குமேனு பெப்பர் சிக்கன் பண்ணேன். வா சாப்பிடலாம். வா வரேன்க்கா. வாடா. ஓ வரேன். நல்லா இருக்குதுக்கா. சிக்கனப்பா? இல்லக்கா, என்ன கொலை பண்றதுக்க ஆரம்பிச்சு அத சொன்ன. தம்பி நான் உன் அக்காப்பா, நான் அப்படி பண்ணுவேனா? கேட்டா கொஞ்சமா தருவான், அதனால மொத்தமா போட்டலாம் நினைச்சல. ஓடி. டேய் என்ன பண்ணிட்டு இருக்க? என்னமாச்சு மாமா? வா, அழாத, பயப்படாத, அழாத அழாத அழாத. டேய் அண்ணே, வீட்டை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு பூஜை போட்டு வாங்க. சரிங்க. நல்ல வேலை வந்தா வித்துலாம். சரிண்ணே. டேய் வாடா. எந்த ஹாஸ்பிட்டல் நான் சொன்னீங்க? ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் மேடம். எப்படி இவ்வளோ தைரியமா ஸ்டேஷன் முன்னாடி வச்சு செய்யறானுங்க? அதெல்லாம் போதை மருந்து செய்கிற வேலை மேடம். போதைனா எப்படின்னா, முன்னெல்லாம் மாத்திரை போடுவாங்க, ஊசி போடுவாங்க. இப்போ அப்படி இல்லை மேடம். லாலிபப்பு மாதிரி எதையோ வாயில் வச்சு சப்புறாங்க, ஃபுல் போதை தலைக்கேறிடுது. அப்புறம் அந்த முஸ்லீமுங்கெல்லாம் சுருமா போடுவாங்கல்ல கண்ணில், அந்த மாதிரி எதையோ தடவிக்கிறாங்க, கண்ணெல்லாம் ரெட் ஆகி
போதை தலைக்கு ஏறிக்கிறது மேடம். இதுல தப்பு எங்க நடக்குதுன்னா 140 கிராமுக்கு கீழே இருந்தா வெயில்ல வந்துடலான்னு ஒரு சட்டம் இருக்கு பாருங்க. அதனால தான் இந்த சில்லறையா விற்கிற பயல்களுக்கு பூரா குளிர் விட்டு போச்சு மேடம். இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஜவஹர் பாபு தான் மேடம். அவ்வளோ மோசமானவனா ஜவஹர் பாபு? பேரை சொன்னதுக்கே குறையிருதா? ஹலோ சொல்லுப்பா. நானும் மேடமும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்துகிட்டு இருக்கோம். நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வராதீங்க, அந்த சேட்டு இறந்துட்டான். ஐயோ ஏப்பா வண்டியை நிறுத்து. என்னண்ணே? ஹாஸ்பிட்டல்ல இருந்தாம்மா ஃபோன் வந்துச்சு. அந்த சேட்டு ஹாஸ்பிட்டலே இறந்துட்டானா. ஓ ஷிட் டாம் இட். ஏப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகணும். வண்டியை லெஃப்ட்ல திருப்பு. வேண்டாம், வண்டியை ரைட்ல விடு. எதுக்குமா ரைட்ல திருப்ப சொல்றீங்க? ஜவஹர் பாபு வீட்டுக்கு ரைட்ல தானே போனோம். ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. உள்ள போய் என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. வாங்க யோகேஸ்வரி, வெல்கம். பஜன்லால் செத்துட்டான். அடக்கம் பண்ண இங்க எதுக்கு வந்த? அடக்கம் பண்ணிடலாம். அந்த 4 பேர் வர சொல்லு தூக்கிறதுக்கு. அந்த 4 பேர் அனுப்பணும்னா சாட்சி வேணும். இருக்கா? சாட்சி இருக்கு. யாரு? நான் தான். போலீஸ் சாட்சி சொன்னா செல்லாது. போலீஸ் சாட்சி சொன்னா செல்லாதுன்னு இந்த பொம்பளை போலீஸ்க்கு தெரியல. போய் தெரிஞ்சுக்கிட்டு வா. போ. மிஸ்டர் ஜவஹர் பாபு. ஏய், பேரை கரெக்டா தானே இப்ப சொன்னேன். உங்க நொன்னம் பேரு ஜவஹர் பாபு தானே? அந்த 4 பேரும் நீயும் என்னை தேடி வருவீங்க. மெனு பேக்கர் 1941, மேட் இன் ஜெர்மனி. மேட் இன் இந்தியா. யோகேஸ்வரி, I like it. யோகி யோகி யோகிடா யோகிடா. என்னடா போட்டு தள்ளிடலான்றீங்களா? ஏய், I like it. I like it. Wait. ஐயோ மேடம் வராங்கய்யா. மேடம் என்ன மேடம் கன் சவுண்ட் கேட்டுச்சு? சுட்டுட்டேன். ஜவஹர் பாபுயா? இல்ல, போட்டோவை. அவங்க அப்பா அம்மாவையா? போங்கடா. நீங்க ஏறுங்க மேடம், ஏறுங்க. உங்க பிராண்ட் சிகரெட் இல்லையாண்ணா? ஏறா. நான் அப்புறம் கூப்பிடுறேன்.
வேணும்? ஒரு பாக்கெட் டகோடா சிகரெட் வேணும். அந்த சிகரெட் இங்க இல்ல சார். தான் இருக்கு. ஒரு பாக்கெட். ₹180 வாங்கிக்கோங்க. இப்படி பரவாயில்ல, இந்தாங்க சார். நீ வச்சுக்கோ. நாளை காலையில 10 மணிக்கு என்ன வந்து பாரு. என்னடி இது? கொடுத்த சில்லறையும் வாங்காம காடை கொடுத்துட்டு போயிருக்காரு. நமக்கு இந்த ஊர்ல கிடைச்ச நல்ல மனுஷன் இல்ல. ஐயா, தலைவர் நூற்றாண்டு விழாவை சிறப்பா செஞ்சிடலாம். 5000 பேருக்கு ஃபுட்டு டிரான்ஸ்போர்ட் நான் பாத்துக்கிறேன். 1000 பேர் எக்ஸ்ட்ரா நான் ஏற்பாடு பண்றேன். எதிர்கட்சின்னா பலத்தை காட்டாம இருக்க முடியுமா? வள்ளூர் கோட்டம் நம்ம ஆளுங்க 5000 பேர் நான் பாத்துக்கிறேன். சரிங்கண்ணா. அட, அந்த கடைக்காரன் தானே நீ? ஆமா சார். வா, போயிட்டே பேசலாம். அண்ணா வணக்கம். ராயபுரத்துல 4 கிரவுண்டு பேசினேன். அவன் ஒன்றும் ஒத்து வைக்க மாட்டேன்றான். பொம்பளை போலீஸ் வீட்டில் வந்து மிரட்டினால ஏரியாவில் உன் மேலே மரியாதையே போயிடுச்சு. ஏரியாவில் எதனா ஒரு பெரிய சம்பவம் பண்ணாதானே உன் மேலே பயம் வரும். இல்லைன்னா எவனும் ஏரியாவில் மதிக்கவும் மாட்டான். நீ இப்படியே இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாதுண்ணே. நீ சொன்னேன்னா குழந்தை தூக்குறேன், இல்லைன்னா உன் மேலே பயம் போயிடுவேண்ணே. இவன் சும்மா போய் சொல்றான். எனக்கு துரோகம் பண்றான். இப்படி பண்றவனை வச்சுக்கலாமா? டிஸ்போஸ் பண்ணும்ல. சரி வா, நீ காலப்படி. கடற்காரன்னு பாக்குற. இனிமே உன் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டிடா? தமிழகத்தில் 2ஆம் நிலை காவலர்களுக்கான எழுத்துத் தேர்வு நடைபெற்று வருகிறது. மொத்தம் 8460 காலி இடங்களுக்கு 6,32,000 பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க. சென்னை, சேலம், மதுரை ஆகிய நகரங்களில் மொத்தம் 510 மையங்களில் தேர்வு நடைபெற்று வருதுங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் 6 மையங்கள் நடைபெற்று வருதுங்க. நம்ம இப்போ சென்னையில உள்ள வியாசர்பாடியில இருக்க சேக்கிலார் உயர்நிலைப் பள்ளியில இருக்கும். இங்க தேர்வுக்கான முன்னேற்பாடுகள் தீவிரமா நடைபெற்று வருதுங்க. எஸ் சார், இன்ஸ்பெக்டர் யோகேஸ்வரி ரிப்போர்ட்டிங். ஓகே சார், ஓவர். சேக்கிலார் ஸ்கூலுக்கு போங்க. ஓகே மேடம். எக்ஸாம் ஹால்லாம் செக் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் மேடம். ஸ்கூல் காம்பவுண்ட் குள்ள சம்மந்தம் இல்லாம யார் வந்தாலும் அலோவ் பண்ணாதீங்க. எஸ் மேடம். bloody. ஏந்திரி, ஏந்திரிடா. மேடம், என்ன செய்றீங்க? பிரச்சனை பண்ணாதீங்க. இவங்க 2 பேரும் ஜவஹரோட ஆளுங்க. இவனுங்க ஜவஹர் பாபு ஆளுங்கன்னா நீ என்ன அவனோட எடுபுடிய? குறுக்க வந்தா கொதறிடுவேன். போயா. கான்ஸ்டபிள்ஸ். எஸ் மேடம். கொண்டு போங்க இவனுங்க. ஓகே மேடம். டேய் வாடா. யோகேஸ்வரி, என்ன பண்றீங்க? எதுக்காக இவங்களை இழுத்துட்டு போறீங்க? மேடம், இவனுங்க 2 பேரும் செல்போன் ப்ளூடூத் வச்சு எக்ஸாம் எழுதுறானுங்க மேடம். சரி, இதை மட்டும் வச்சு எப்படி ஆக்ஷன் எடுக்க முடியும்? முடியும் மேடம்.
காதுல இருக்கிற ஹெட்ஃபோனும் கையில இருக்கிற மொபைலுமே போதும். எவிடன்ஸோட தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி மெசேஜ் அனுப்பின ஆளை பிடிக்கிறதுக்கு ஆள் போயாச்சு. யோகி, இவங்க ஜவஹரோட ஆளுங்க. உன் சீனியர் ஆபீசர். நான் சொல்றேன், இதை இப்படியே விட்டு பெருசு பண்ணாத. அதான பார்த்தேன். ஜவஹர் பாபு, ஜவஹர் பாபு, ஜவஹர் பாபு. யார் மேடம் அந்த ஜவஹர் பாபு? பொறுக்கி பொறம்போக்கு பண்ணாடைக்கு PCSI கமிஷனர்ல இருந்து மொத்த டிபார்ட்மெண்ட் இறங்கி வேலை செய்யுது. இந்த மாதிரி அக்யூஸ்டுங்கெல்லாம் போலீஸ் ஆனா மொத்த டிபார்ட்மெண்ட்டும் சொசைட்டியும் காணாம போயிடும் மேடம். பெருசு பண்ணாதன்னு சொல்றீங்க. இங்க உட்காந்து எழுதிட்டு இருக்கானுங்களே, இவனுங்களா நான் கிறுக்கணுங்களா? 8460 வேகன்சிக்கு தமிழ்நாடு ஃபுல்லா எத்தனை பேர் எழுதுறாங்கன்னு தெரியுமா மேடம்? 6,32,000 பேர் எழுதுறாங்க. இவங்கெல்லாம் என்ன அம்பானி பேரனுங்களா? பாதிக்கு மேல அன்னாடம் காட்சிங்க மேடம். போலீஸ்னா அவ்வளோ சுலபமா? ஏன் உங்களுக்கே அது தெரியுமே. மொத இந்த யூனிஃபார்ம் போட்ட உணர்வு எனக்கு இன்னும் போல மேடம். தன்னுடைய பர்சனல் லைஃபை இழந்து ராத்திரி அது பகல் எதுன்னு தெரியாம பிசிக்கல் ஃபிட்னஸ் மட்டும் இல்லாம மைண்டையும் மனசையும் ஒன்னா வச்சுக்கிட்டு இருக்கிறவன் தான் போலீஸ். ஒரு சாமானியன் தட்டி கேட்க முடியாதத ஒரு போலீஸ் தட்டி கேட்க முடியும்ன்ற எண்ணத்தோட எத்தனை பேர் எழுதிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா மேடம்? இப்ப சொல்லுங்க, அவங்கள நான் அரெஸ்ட் பண்ணலாமா வேணாமா? ஸ்டாப் இட். விட்டா பேசிட்டே இருக்க. ஸ்டேஷன் கூட்டு போங்க. மேடம், நீங்க பேசுனதை கேட்கும்போது எனக்கு இப்பவே போலீஸ் ஆன மாதிரி இருக்கு மேடம். எக்ஸாம்லாம் எப்படி எழுதுனீங்க? நல்லா பண்ணிருக்கோம் மேடம். என்ஜாய் பண்ணுங்க, ஜாலியா இருங்க, போங்க. தேங்க்யூ மேடம்.